ஓம் ஸ்ரீ மகாபெரிவாளின் திருவடிகளே சரணம். ஆங்கரையை சேர்ந்த இந்த சாத்தூர் சுப்பிரமணியன் அப்படிங்கிற வாரத்தில் இந்த கோட்டிராம ஜப யஜ்யம் நடந்துட்டு வந்துருக்கு. இதில் 3வது நாள் ஒரு மாமி விக்கி எழறா. இதை பார்த்த அந்த சாத்தூர் சுப்பிரமணியன் அப்படிங்கிறவாளோட தாயாருக்கு தாங்கிக்கவே முடியல. போய் அந்த மாமி கிட்ட விசாரிக்கிறா, எதுக்கு மாமி அழறேல் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இந்த மாமி பதில் சொல்கிறா, நம்பாத்தில் ஒரு பழைய மகாபெரிவா பொம்மை, அழுக்கான ஒரு பொம்மை, அது நம்பாத்த அலமாரியில் நான் வச்சுருக்கேன். முதல் நாள் இந்த ஜபம் முடிச்சுட்டு நான் ஆற்றுக்கு போன உடனே எனக்கு அந்த பொம்மை கிட்டேருந்து ஒரு குரல், என்ன சாத்தூராத்தில் கொண்டு விட்டுடு அப்படின்னு கேட்டது. சரி, நான் கூட ஏதோ பிரம்மதான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணிட்டேன். ஆனால் மறுபடியும் அந்த பொம்மையிலேருந்து இந்த குரல் கேட்டுட்டே இருக்குது. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. யார்கிட்டையானோ பொம்மை பேசுறது அப்படின்னு சொன்னால் நம்புவாளா மாமி? இல்லை, பழைய பொம்மையை தான் நான் தூக்கின்னு வந்து உங்ககிட்ட கொடுத்தா அது நன்னா இருக்குமா சொல்லுங்க. எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலைமை? நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல மாமி அப்படின்னு சொன்ன உடனே அந்த மாமி அதுக்கு பதில் சொல்கிறா, அடி அசடு, பெரியவாளுக்கு ராமநாம ஜப யஜ்யம் கேட்கணும்னு ஆசையாக இருக்குது. அதனால தான் உன்னை இங்கே அழைச்சிட்டு போன்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்கார். உனக்கு என்ன தயக்கம்? நீ எதுக்கு டிலே பண்ணுற? உடனே போய் பெரியவாளை அழைச்சிட்டு நம்ம பார்த்துக்கு வா அப்படின்னு சொல்லி அந்த மாமிக்கு நம்பிக்கையை கொடுத்து அனுப்பி வைக்கிறா. இந்த மாமியும் போயிட்டு பெரியவாளை அழைச்சிட்டு வரா. பெரியவாளை எல்லா மரியாதையோடும், சகல மரியாதையோட பெரியவாளை அழைச்சி வாத்தில் வச்சு ராமநாம ஜப யஜ்யம் தொடர்றது. பெரியவா வந்த வேளை அந்த ஜபத்துக்கு ஆட்கள் வந்து குவியறா. அத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த நிகழ்ச்சியும் நல்ல விதமாக முடிவடைந்தது. இதுதான் இந்த ராமநாமத்தோட மகத்துவம். ஜென்ரலாக ராமநாமம் எங்கே ஒழிச்சாலும் அங்கே ஆஞ்சநேயர் இருப்பா அப்படின்னு சொல்லுவா. ஆஞ்சநேயர் எப்படியும் வந்துடுவார் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம பெரியவாளும் அந்த ராமம் எங்கே இருக்கோ அங்கே பெரியவா சாக்ஷாத் இருக்கா அப்படிங்கிறது இந்த ஒரு அதிசயம் சொல்கிறது. அதனால கண்டிப்பாக எல்லாரும் இந்த ராமநாமத்தோட மகத்துவத்தை தெரிஞ்சுட்டு தன்னால் முடிஞ்ச அளவுக்கு ராமராம எழுதவும் இல்லை ராமநாம சொல்லவும் பழகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்காஸ்ட்டை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கேட்டுருக்கிறது பெரியவா வழியில் நாம் பாட்காஸ்ட் நம்பர் 9, ராமநாம மகிமை. ஓம் ஸ்ரீ மகாபெரிவாளின் திருவடிகளே சரணம். இந்த பாட்காஸ்ட் சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே ராமராம அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கோ. பெரியவா சரணம்.